ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆத்திச்சூடியில் 2வது பகுதி இளமையில் கல் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம் குட்டீஸ். அதாவது சின்ன வயசில் நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆத்திச்சூடியின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தான் இது. பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்கலாம். ரகு மாமா ஒரு செய்தி சொன்னார் அக்கா. தம்பி அவங்க அக்கா கிட்ட சொல்கிறான். அதாவது மாமா ஒரு செய்தி சொன்னார் அக்கா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அக்கா என்ன சொல்கிறான்னா, என்ன சொன்னார் தம்பி அப்படின்ட்டு அவள் கேட்குறா. உடனே தம்பி என்ன சொல்லியிருக்கான்னா, நம் இருவரையும் வேலைக்கு கூப்பிட்டார் அப்படின்னு சொல்கிறான். அவங்க மாமா அவங்க அக்காவையும் தம்பியும் வேலைக்கு கூப்பிட்டதா சொல்கிறான். உடனே அவங்க அக்காக்காரி என்ன சொல்கிறான்னா, என்னது வேலைக்கா அப்படின்னு கேட்குறா. சாப்பாடும் தின்பண்டங்களும் கொடுப்பார்களாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். தம்பி என்ன சொல்கிறான்னா, மாமா வேலைக்கு கூப்பிட்றாரு, நம்ம போனோம்னா சாப்பாடு தின்பண்டங்கள் எல்லாத்தையும் தருவாங்களாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் அக்காக்காரி என்ன சொல்கிறான்னா, ஓ அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், நம்மால் செய்யக்கூடிய எளிமையான வேலையை தான் என்று கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களால் செய்ய முடியக்கூடிய ஒரு சின்ன வேலையை தான் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னதா சொல்கிறாரு அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். உடனே அவன் அக்கா என்ன சொல்லியிருக்கா, அப்படியா அப்படின்னு சொல்லியிருக்கா. பணம் தருவார்களாம், அவருக்கு என்னக்கா பதில் சொல்வது அப்படின்னு தம்பி சொல்லியிருக்கான். அதாவது நம்ம பார்க்குற வேலைக்கு பணமும் தர்றாங்களாம், என்னக்கா நான் போய் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்டிருக்கான். இப்போது படிக்கிற வயசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அக்கா சொல்லியிருக்கா. சின்ன வயசில் படிக்க தானே செய்யணும். உங்கள் பிள்ளைகளைப் போலவே நாங்களும் படிக்கிறோம் என்று மாமாவிடம் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அக்கா சொல்லியிருக்கா. அதாவது உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி படிக்க வைக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் படிக்க தான் போகிறோம், நாங்கள் வேலைக்கு வரல அப்படின்னு நீ மாமாக்கிட்ட போய் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அக்கா சொல்லியிருக்கா. சரியாக சொன்னால் அக்கா, நான் போயிட்டு அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் சொல்லியிருக்கான். இதுலேருந்து உங்களுக்கு என்ன குட்டீஸ் புரியுது? சின்ன வயசில் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. நீங்கள் இளமையில் கல்வியை முறைப்படி நீங்கள் கற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்திச்சூடியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. அவ்வளோதான் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.